ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நானும் இந்த சர்வே எடுத்து பார்க்குறேன். இன்னும் முடிய மாட்டேங்குது. 220 பேருக்கு கடைசியில் என்னோடய ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா, நான் பதிகிற ரேஷன் கடையில் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே சுவிட்ச் ஆஃபு, நாட் ரீச்சபிள், ராங் நம்பரு, ஏரியா விட்டு ஏரியா போயிட்டோம். அப்படி தான் வருதே தவிர கிட்டத்தட்ட யாருமேவும் நான் 120 பேர் நானும் சரி எப்படியாவது தேடி பதிஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தா போய் ரேஷன் கடை உட்காந்து பதிஞ்சு யாருமே கிட்டத்தட்ட அந்தளவுக்கு முன்னேறிட்டு வரல. ஏன்னா எல்லாருமே ரொம்ப சலிச்சு போயிட்டாங்க போல இந்த உதவித்தொகைக்கு பதிஞ்சு. நிறைய பேருக்கு இந்த தாய்மார் ஸ்கீம் பதிகிறதே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இதில் நம்பிக்கை இல்லாமல் போகுது. ஸோ ராங் நம்பர் நிறைய சுவிட்ச் ஆஃபு அப்படின்ற பட்சத்துக்கு தான் நிறைய நம்பர் இருக்குது. ஒருவேளை திருப்பூரில் நிறையா லோன் வாங்கிட்டு நம்பரே மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரியல. அது ஒரு பக்கம் டவுட்டாகவே இருக்குது. யார் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா. சரி அப்படின்ட்டு இந்த வேலை தான் நம்மளுக்கு இப்படி இழுப்படியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த வேலை கடையை பார்த்தோம்னா கடையில் ஒரு சேல்ஸும் கூட இல்லை. சரி பார்ப்போம் வர வரைக்கும் என்ன வேலை கரெக்டாக நம்ம செட் ஆகுதுன்ட்டு அப்படின்னு உட்காந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஜிபே ஃபோன்பே கடையில் யூஸ் பண்ணுறேன். நாங்கள் பக்கத்தில் ராதா மாவு விற்கிறாங்க அந்த பொண்ணு, அப்புறம் ஒரு புக்காரம்மா 3 பேருமே முன்னாடி தான் உட்காந்துருப்போம். எப்போயுமே பேசிக்கிட்டு இருப்போம். அவங்களுக்கு ஜிபே ஃபோன்பே கிடையாது. ஸோ என்னோட இந்த அக்கௌண்ட்டில் தான் போட்டு விடுவாங்க. நான் அதை திருப்பி அவங்களுக்கு அதை காசாக எடுத்து கொடுத்துருவேன். என்னோட அக்கௌண்ட்டில் போட்டாங்கன்னா நான் எனக்கு சேல்ஸ் அது எதாவது ஆகுறதா ஒரு நாளைக்கு அவங்க 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி போட்டாங்கன்னா நான் ஒரு நாளோ இல்லாட்டி மறுநாளோ அந்த காசை அவங்க கையில் கொடுத்துருவேன். அக்கௌண்ட்டில் ஏறினதா அதே மாதிரி தான் அந்த அம்மாவுக்கும் அப்படி தான் செய்வேன். சரி அப்படி இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதுவும் என்னைக்கா இருந்தாலும் ஒரு பிரச்சனையில் கொண்டு முடிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு சரின்ட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று ஃபோன்பே பாரத் பேன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணி கொண்டு வராங்க போல். நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். வந்தாங்க லோன் கடையாக லோன் வேணுமான்னு வழியே கேட்குறாங்க. ஸோ வழியை நம்மளுக்கு ஆப் வைக்க வராங்க அப்படின்ற மட்டும் நல்லாவே தெரியுது. குறை பேசலை. நம்ம இதில் நான் கடை வாலின்ச்சே கடை வேணுமான்னு கேட்குறப்பே நம்ம அதில் உள்ளே போகக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் மட்டும் தெளிவாக இருக்கிறேன் நான். எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆனால் பக்கத்தில் ஃபேன்சி ஸ்டோர்காரக்கா வாங்கிட்டாங்க போல். நிறைய இங்கிட்ட லேடிஸ் கடையில் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலாம். அதனாலேயும் சரின்ட்டு எனக்கு அந்த கடன்லாம் வேணாம்ப்பா, என்கிட்ட கேட்டாங்க லோன் இந்த மாதிரி தராங்க வாங்கிக்கிறேங்க. எனக்கு எந்த லோன் வேணாம், ஏற்கனவே நாங்கள் வாங்கின லோனுக்கே விட தெரியாமல் இருக்குது. அதனால் லோனு வேணாம், ஒன்றும் வேணாம், இப்படி வாங்கி கொடுத்தேன் எல்லாரையும் ஒரு மாதிரி வழியாக்கி வச்சுருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு. ஏன்னா நிறைய ஃபோன் ஆப்பு மூலமாக தான் லோன் எடுக்கிறாங்க. அப்போ கியூஆர் கோடு மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தரேங்க்கா அப்படின்னு சொன்னாங்க வந்தவங்க. சரி ஓப்பன் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு கியூஆர் கோடு மட்டும் ஓப்பன் கொடுத்துட்டு போனாங்க. நான் என்ன பண்ணேன், அதை அவங்க என்னோடய கியூஆர் கோடு தான் என் அக்கௌண்ட்டில் தான் போடுவாங்க. சரி அப்படின்ட்டு அவங்க கடைக்கு என் கடைக்கு பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, வந்தவங்களுக்கு பண்ணி விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த பாரத் பே கியூஆர் கோடை கொடுத்துட்டு, ஸோ உங்கள் 2 பேருக்கு எவ்வளோ வருதோ அதில் நீங்கள் ஷேர் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள், அந்த காசை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. நான் தப்பி தவறி கூட ஒரு நேரம் கணக்கை மறந்துட்டேன்னா கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம வரவங்க எதுக்கு கடைக்கிட்ட பண்ணணும், அதாவது உங்களுக்கு சிரமம் வேண்டாம்ல அப்படின்ட்டு அவங்களோட பக்கத்துலேயே வச்சுட்டு கியூஆர் கோடை கொண்டு போய். இருந்தாலும் நீங்கள் நினைக்கலாம் அவங்க வீட்டில் ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணாமலாம் இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த அண்ணாங்க யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் அந்த மப்புக்காரம் பை யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு கையில் எமர்ஜென்சியாக தேவைப்படும். அப்படி நம்ம வீட்டிலலாம் தெரியுமே, போட்டோம்னா டபக்குன்னு இருந்தால் எடுத்து டபக்குன்னு செலவழிச்சிருவாங்க. அதனால் ராதா சேவிங்ஸ் பண்ணுறதுனால என்கிட்ட வாங்கி அவங்க கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் வர்ற அமௌண்ட்டை தனியாக உண்டியலில் போட்டு சேர்த்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சொன்னதே சொல்கிறேன் நான். இது தற்பெருமைக்காக சொல்லலை. ஒருத்தவங்க சேவிங்ஸ் பண்ணால் நல்லதானே. நான் தான் சொன்னேன் சிறு சேமிப்பும் சிறு தொழிலும் நம்மளுக்கு உதவுன்ட்டு. அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் அவங்கள சொன்னேன். இப்போயே அதை சொல்கிறேன், ராதாக்கு சேமிச்சு வைங்க அப்படின்னா அந்த ஃபோன்பேயில் வர அமௌண்ட்டை மட்டும் தனியாக எடுத்து ஃபோன்பேயில் உண்டியலில் போட்டுட்டு சேர்த்துட்டு வராங்க. அது வரைக்கும் சந்தோஷம். எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ பண்ணுற இது பிரச்சனையில் முடிஞ்சிடாமல் பார்த்து செய் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அப்புறம் நான் அதுக்காண்டி ஹேண்டில் பண்ண ஒவ்வொரு நேரம் கொஞ்சம் மறந்துடுவோமோ செஞ்சுருவோமோன்னு பயந்துகிட்டே இருப்பேன். இப்போ தனியாக அவங்கள்ட்ட கொடுத்ததுனால அந்த கியூஆர் கோடில் என்ன விழுகுதோ அதை ஷேர் பண்ணி எவ்வளோன்னு சொல்லிட்டிங்கன்னா கணக்கு சொல்லிட்டிங்கன்னா காசை மட்டும் கையில் கொடுத்துருவேன் அப்படின்ட்டு. ஏன்னா நானும் அக்கௌண்ட்டில் செக் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு தற்பெருமைக்காக நான் சொல்லலை, அவங்க உண்டியல் வாங்கி கொடுங்கக்கா நான் அவங்க கையில் சேர்த்து பார்க்குறேன்னு சொன்னாங்க. அது பெருமைக்காக இல்லை. ஸோ சிறு சேமிப்பு செய்கிறப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தானே. அப்படின்றப்ப நம்ம கையால் ஒரு உண்டியலையும் வாங்கி கொடுத்தாச்சு, சேர்த்து வச்சு பாருங்கள் எப்படி வருது அப்படின்ட்டு. அதுக்காகவே நான் தனியாக ராதாட்ட கொடுக்கும் போல் உண்டியலை போனிச்சுவேன். இதுக்காக நான் அவங்கள்ட்ட எந்த கமிஷன் வாங்குறது கிடையாது, எதுவுமே செய்கிறதும் கிடையாது. ஆனால் எல்லாருமே சொல்கிறேன், சேமித்து வைங்க, சிறு சிறு சேமிச்சு வச்சா அது சிறுதுளி பெருவெள்ள மாதிரி.
நானுமே நீங்கள் மட்டும் ஏன் சேர்த்து வைக்காமல் இருக்கீங்கன்னு கேட்காதீங்க. நான் வந்து எனக்கு வந்து கையில் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க, ரொம்ப சின்ன குழந்தைங்கனால எனக்கு அடிக்கடி செலவாகிக்கிட்டே இருக்கும். எங்கள் வீட்டுக்காரருமே என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு கணக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நான் தான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன், தங்கமயில் லாபில் வந்து சேர்த்து வச்சுட்டு வரேன். ஸோ அதையும் போட்டுட்டு தான் வரேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மெயினாக வந்து இதை நான் சொல்கிற வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லோன் வந்து தயவுசெய்து ஆப் மூலமாகவோ ஃபோன் மூலமாகவோ அடிக்கடி எடுக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது, அதை தான் அடிக்கடி எடுக்க தோணுது. எனக்குமே நான் கடை வாங்கி பழகியிருக்கேன், பழகலைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு சுச்சுவேஷனுக்காண்டி வாங்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது. பட் வாங்கிட்டு வட்டி கட்டவே நம்மளுக்கு சரியாக போயிடுது. முடிஞ்ச வரைக்கும் இறுக்கி பிடிச்சிட்டு கடன் வாங்காமல் இருங்க. தேங்க்யூ.